ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி சவத்துக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட்டான டோர் இருக்கிறத பார்த்துருப்பா. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து யாரோ தொடர மாதிரி இருக்குது. டக்குன்னு இவ பயந்து போய்ட்றா. அதுக்கப்புறமா தான் தெரியுது அது ரிஹான்னு சொல்லிட்டு. நீங்களா நான் வேற யாரோன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சரி, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டால், இந்த பாருங்களேன், இந்த சவத்துக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட்டான டோர் இருக்குது, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறா. இல்லையா, அது மாதிரி இந்த வீட்டில் எந்த டோரும் கிடையாதே அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நான் இந்த பக்கமாக வந்துட்டு இருந்தேன், அப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து தானாக கலண்டு விழுந்துச்சு, அதை மாட்டலான்னு பார்க்கும்போது தான் இந்த சவத்துக்கு பின்னாடி ஒரு ஓட்டை இருக்கிறது கண்டுபிடிச்சேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே தான் இந்த டோர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த பெயிண்ட்டை வந்து உரிச்சு பார்க்குறான். பின்னாடி அந்த டோர் இருக்கிறது தெரியுது. அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் ஹயாவும் சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருக்கும் போது தம்பி ஒரு பக்கம் அப்படியே பார்த்துட்டு அவளை சைட் அடிச்சுட்டு இருக்கான். அண்ணனும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த முனிஷாவோட புருஷன் திரும்ப வந்து நின்றுட்டு இருக்கான். இவங்களுக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஹயா வேற அவனை பார்த்துட்டு பயந்து போயிட்டு இருக்கான். அவன் என்னடானா அங்கேருந்து வந்து எல்லாருக்கிட்டையுமே நார்மலாக வந்து ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உட்காந்துட்டு அவனாவே சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து என்னோட ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ராகத்தும் ஸ்டாப் பண்ணி, நீ எங்கே போகிற, உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தியாச்சுல, இப்போ எதுக்குடா திரும்ப வந்தேன்னு கேட்டால், என் பொண்டாட்டி இந்த வீட்டில் தானே இருக்கா, அப்போ நானும் இந்த வீட்டில் தானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நீ பண்ண வேலையால் தான் நான் உன்னை வந்து வீட்டை விட்டே துரத்துனேன், மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த முனிஷாங்கிற பொம்பளை அங்கே வந்து, போது நிறுத்து, இது என்னோட வீடு, என் வீட்டில் என் புருஷனே இருக்கக்கூடாதுன்னு நீ வெளியே துரத்திட்டு இருக்கியா, நீ என் புருஷனை இதுக்கு முன்னாடி துரத்தும் போது நான் அமைதியாக தான் இருந்தேன், இப்போ அவரே என்னை தேடி வந்திருக்காருங்கும் போது நீ எப்படி துரத்துவ, உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டா, இந்த வீட்டோட பவர் ஆஃப் அட்டானி என் பேரில் தான் இருக்குது, இந்த வீடும் எனக்கு தான் சொந்தம், அப்போ இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், இவெல்லாம் வந்து இந்த வீட்டில் இருக்கா, அப்போ என் புருஷன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா, என் புருஷன் இங்கே தான் இருப்பார், உனக்கு அவர் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சினா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ராகத்தோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் இவங்களும் அந்த டோரை திறந்துக்கிட்டு உள்ளரையுமே வந்துட்டாங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரே இருட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோன் லைட்டை அடிச்சுட்டு தான் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த ரூமே வந்து மொத்தமாக தீயை வச்சு கொளுத்திருப்பாங்க போல். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எரிஞ்சு போய் கிடக்கு. அதில் வந்து ஒரு டேபு கிடக்கு. அது நம்ம ஹீரோனோட அம்மாவோட டேபு தான். ஸோ இந்த ரூமே வந்து நம்ம ஹீரோனோட அம்மாவோடது தான். இந்த வீடே சொல்லப்போனால் நம்ம ஹீரோனோட அம்மாவோட வீடு தான் போல். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் யாரோடதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இந்த ரூமுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் வந்தது, டோர் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த ரசியா பொம்பளையும் பார்த்துடுறா. அதே சமயம் இவங்களும் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் எரிஞ்சு போயிருக்கு, இந்த ரூமை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால், இப்படி ஒரு ரூம் இந்த வீட்டில் இருக்குங்கிறதே எனக்கு இப்போதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு பிரேஸ்லெட்டா இல்லை வந்து செயினான்னு தெரியல, அது வந்து நம்ம ஹீரோனோட ஷாலில் வந்து மாட்டிக்குது. அது தெரியாமல் அவளும் தேடிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோனோட அம்மாவோட ஃபோட்டோவுமே கிடக்குது. அதை இவ கவனிக்கல. அப்போ அந்த நீலாம்பரியும் வெளில இருந்து கத்திக்கிட்டே இருக்கா. ரிஹான் சனம் ரெண்டு பேரும் வெளியே வாங்க அப்படின்னு கோவமா. உடனே இவங்க ரெண்டு பேரும் பயந்து போயிட்டு வெளியே போய் பார்த்தா அந்த ரசியா பொம்பளை தான் போட்டு கொடுத்துருப்பா போல. நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால், இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கிறத நாங்கள் கவனித்தோம், அந்த ரூமில் என்ன இருக்குன்னு தான் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதை பற்றிலாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுபடியாக பேசி ரெண்டு பேருமே அங்கேருந்து திட்டி அனுப்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் இந்த ரசியா பொம்பளையும் பாத்தியா அவனோட மருமக மோப்பம் பிடிச்சி இந்த ரூமு வரைக்குமே வந்துட்டா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த ரூமை விட்டு அவளை விலைக்கு வைக்கிறதுனால அவளுக்கு அவளோட அப்பா அம்மாவை பற்றின உண்மை தெரியாமல் போயிடுமா என்ன, இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்கிறா. என்னதுன்னு கேட்டால், அந்த தில்சாத் இன்னும் உயிரோட தான் இருக்கா, அவளுக்கு உன்னை பற்றின உண்மையும் தெரியும், அவள் மட்டும் சனம் கிட்ட மொத்த உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கும் நான் கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இப்போ மார்னிங் அடுத்து நம்ம ஹீரோ குளிச்சுட்டு ஷர்ட் போடாமல் வந்துட்டுருக்கான். அவனையே இவ வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. அவனுமே இவளை பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவள் பக்கத்தில் நெருக்கமாக போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு இருக்கான். அவளுமே வந்து நேற்று போட்டு அந்த ஷாலை வந்து கையில் வச்சிட்ருக்கா. மொத்த துணியுமே வந்து துவைக்கிறதுக்காக போட்டுட்ருக்கா. அப்போ அந்த குண்டு பொம்பளையும் அங்கே வந்து நம்ம ஹீரோ எப்படி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவள் வந்து ரசித்து பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோயினிக்கோ டக்குன்னு ஜெலஸ் ஆகுது. டக்குன்னு அவனை போய் மறைச்சிட்டு முன்னாடி நின்றுட்டுருக்கா. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கன்னு கேட்டால், நான் ஒன்றும் பண்ணலையே, நான் சும்மா அவரை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால், இங்கே பாரு நீ துணி எடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன், அதை எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அவளும் சரி சின்ன மாபேகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த ஷாலில் இருக்கிற அந்த செயின் வந்து கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் பக்கத்தில் நின்றுக்கிட்டு தான் சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினையும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்த்தா அங்கே அந்த செயின் இருக்கிறத பார்த்துடுறா. இந்த செயின் யாரோடது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா.
இந்த பக்கம் அந்த 2 அங்கிள் ஆண்டியை வச்சு அந்த சீக்ரெட் டோரை திரும்பவும் வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வச்சு மறைச்சிடுறா. வேலை முடிஞ்சிருச்சு மாபேகம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நீலாம்பரியும் அந்த ரசியா கிட்ட இந்த ரூம் அந்த சனம் கண்டுபிடிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ இந்த ரூமை வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். பழைய மாதிரியே இந்த இடத்துல அப்படி ஒரு ரூம் இருக்குங்கிறதே தெரியாது. ஸோ அதனால சனமுக்கும் எதுவும் தெரிய வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ராகத்தை முனிஷாவும் வீட்டை விட்டு வெளியே போசோன்னா இல்லையா, ஸோ அதனால அவனுமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிக்கிட்டே இருக்கான். கூடவே தம்பிக்காரனும் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம ஹயாவை மட்டும் அந்த வீட்டில் தனியாக விட்டுட்டு போவானா என்ன, அந்த மாதிரி அப்படி ஒரு கேடு கட்டம் இருக்கிற இடத்துல, அதனால அவளையுமே அழைச்சிட்டு தான் போகிறான். ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினியும் லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூம் எனக்கு வேணும்னு கேட்டால் இல்லை அது எனக்கு தான் வேணும்னு தம்பிக்காரனும் சண்டை போட்டுட்டு இருக்கான். இல்லை எனக்கு தான் வேணும்னு இவளும் கேட்டுட்டு இருக்கா. ஒரு ஐடியா பண்ணலாம், 2 பேருமே வந்து அந்த ரூமுக்கு வேகமாக ஓடி போகலாம். யார் ஃபர்ஸ்ட் அந்த ரூமுக்கு போறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரூம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி போயிட்டு இருக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி நம்ம ஹயா கீழே விழ போறா. டக்குன்னு அந்த தம்பிக்காரனும் பிடிச்சிடுறான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. தம்பிக்காரனுக்கு நம்ம ஹயா மேல ஒரு காதல், அதே மாதிரி அண்ணங்காரனுக்கும் ஹயா மேல ஒரு காதல். ஸோ இவன் என்னடா ஆனா இந்த பக்கம் நின்றுக்கிட்டு என் மனசுல இருக்கிற காதலை கூடிய சீக்கிரத்தில் ஹயா கிட்ட சொல்லத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் என்னடானா அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹயா யாரைத்தான் காதலிக்கிறா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இந்த ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் அக்கா தங்கச்சிங்க 2 பேரையுமே அண்ணன் தம்பிங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே சமயம் இந்த நீலாம்பரியோ நேராக கிளம்பி அந்த தில்சாத்தை கொல்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கா. கையில் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டு என்னை பற்றி முழுசாக தெரிஞ்ச ஒரே ஆள் நீ மட்டும் தான். இப்போ நீ மட்டும் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு சனம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்ட அப்படின்னா அப்புறம் எனக்கும் சொத்து கிடைக்காம போயிடும். அதனால நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் அந்த இன்ஜெக்ஷனை போடுறதுக்காக கை வரைக்குமே கொண்டுட்டு போயிட்டா. டக்குன்னு அவளை யாரோ கூப்பிட மாதிரி தெரியுது. உடனே இவளும் உஷாராயிட்டு அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து பேக்குள்ள போட்டுக்கிட்டா. யாரு வந்திருக்குதுன்னு கேட்டா நான் தான் சனம் வந்திருக்கேன். அப்புறம் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா அதுவா நான் வந்து உன்னோட பெரியம்மாவை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள நான் பார்க்கவே இல்லையா, ஸோ அதனால தான் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னா. ரொம்ப சந்தோஷமா பேகம், நீங்கள் என் பெரியம்மாக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. நீங்கள் மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு என்னோட பெரியம்மா உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் கொடுத்த உயிரை பறிக்கிறதுக்காக தானே நான் இங்கே வந்தேன், அதை தான் நீ வந்து கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இல்லைனா என்ன என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன் தில்சாத் ஒன்று கொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டு இருக்கா. வீட்டுக்கு அந்த மாபேகமாக அழைச்சிட்டும் வந்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரிஹான் வந்து சனம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன விஷயம் சொல்லுங்கள், அப்பா அம்மாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சான்னு கேட்டால் அதை சொல்கிறதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன். இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய தர்காவுக்கு நான் போயிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து சொன்னார் உன்னோட அப்பா வந்து பெரிய குடும்பத்தோட பையனா, அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு சொந்தமாக இந்த போபாலில் ஒரு பெரிய வீடே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியானா அவரை பார்க்கலாமா, நீங்கள் அவரை பார்க்குறதுக்கு என்ன அழைச்சிட்டு போகிறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் ரிஹான், நீங்கள் என் அப்பா அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு நன்றி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இது தூரத்துலேருந்து நம்ம ஹீரோவும் தப்பான டைமிங்கில் தானே எப்போதும் பார்ப்பான். அதே மாதிரியே பார்த்துட்டு கோவத்தோடு அங்கேருந்து போயிடுறான். ரூமுக்கு நம்ம ஹீரோயினி வந்தால் அவளை டக்குன்னு பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் நீ என்ன என் தம்பி கூட பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால் சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என் தம்பி கூட அவ்வளோ நெருக்கமாக கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் குழாவிட்டு இருந்தேன். இப்போ என்னடா ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான். அவளுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டு, அவர் என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நான் யாரு கூட பேசினாதான் என்ன, யாரை தொட்டு பேசினாதான் என்ன, உங்களுக்கு என்ன பொறாமையாக இருக்கா, ஜெலஸாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா. இல்லையே, நான் ஏன் ஜெலஸாக ஃபீல் பண்ணணும், அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் என்ன, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல நம்ம 2 பேருக்கும் நடந்த கல்யாணமே இல்லை அப்படின்னு, அப்புறம் நீங்கள் எதுக்காக இதை பற்றிலாம் கேட்குறீங்க, நான் யாரு கூட பேசினாதான் என்ன, இல்லை யாரு கூட நெருக்கமாக இருந்தால் தான் உங்களுக்கு என்ன, அர்த்தம் இல்லாத கல்யாண உறவில் இருந்துக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறா. அப்போ அவன் திரும்பவும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்போ உண்மையிலே நீ வந்து நம்மளோட அந்த கல்யாண உறவில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவள் எந்த பதிலுமே சொல்லாமல் இங்கே இருந்து போயிடுறா. இந்த பக்கம் நீலாம்பரியோ யாருக்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்குறா. வேற யாரும் இல்லை, அந்த ரசியா கிட்ட தான். அவள் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. நான் எந்த பக்கம் போகிறதுன்னு கேட்டால் நீ அந்த ஹாஸ்பிட்டலில் 2nd ஃப்ளோருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே பின்னாடி துணி எடுத்துகிட்டு வந்திருப்பா போல். இவன் இப்படி ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறதுனால எதுவுமே சொல்லாமல் அங்கே நின்றுட்டு அந்த துணியை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப போனா. அப்போ இவ்வளோ கோவமாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. போயிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இவங்க இப்படி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க, யாருக்கிட்ட இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு இருக்கா. அதுக்குள்ளே அவளும் சரி நான் வந்துட்டேன் 2nd ஃப்ளோருக்கு, எந்த பக்கம் போகிறது, ரூம் நம்பர் என்னன்னு கேட்டால் ரூம் நம்பர்லாம் எனக்கு தெரியாது, 2வது ஃப்ளோரில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு ரூமில் தான் அவள் இருக்கா அப்படின்னு சொன்னதும் இவளும் அந்த ரூமை கண்டுபிடிச்சிட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறா. அங்கே வந்து அவங்க படுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினியும் சரி யாருக்கிட்டேயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப போகும்போது டேபிளில் கால் இடிச்சிருது. அந்த சத்தம் இவளுக்குமே கேட்டுருது. யார் அது அப்படின்னு கேட்டால்
நான் தான் சனம் மாபேகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கோ செம கடுப்பாகுது. இவ எதுக்காக இங்கே வந்தா அப்படின்னு கோபப்பட்டுட்டு இருக்கா. அவளுமே அந்த பக்கம் வந்து அந்த நீலாம்பரி வச்சிருந்த அதே இன்ஜெக்ஷனே இப்போ இவ கையில் இருக்குது. தில்ஷாத் நீ தான் இப்போ அந்த தன்வீருக்கு இடைஞ்சலாக இருக்க, அவள் சொல்கிற வேலையை முடிக்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனுமே வந்து அந்த அம்மாவுக்கு போட்டு விட்டுடுறா. அதுக்கப்புறம் சரி உன்னோட முகத்தை பார்த்து பல வருஷமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்கே இருக்கிறது தில்ஷாத் இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஒரு பொம்பளை தான் அங்கே படுத்திருக்கா. என்ன நடந்துச்சு அப்படின்னா அவளுக்கும் ஒன்றும் புரியல, நமக்கும் ஒன்றும் புரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆனிச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.